தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான தேர்தல் இந்த தேர்தல் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை, அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பாலக்கோடு, தடி உள்ளிட்ட தொகுதிகளில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் PS சீனிவாசனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த உதயநிதி அதிமுக என்ற போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு தமிழ்நாட்டிற்குள் வர பாஜக முயற்சிப்பதாக கூறினார். உங்களுக்கு தெரியும், இவர் எதிர்த்து யார் நிற்கிறாங்க உங்களுக்கு தெரியும். அதிமுக திரு KP முனுசாமி நிற்கிறார். இந்த வேப்பனஹள்ளி தொகுதிக்கு எந்த ஒரு முக்கியமான திட்டத்தையும் அவர் கொண்டு வரல. கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. அதிமுகவில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்துகளை சமாளிப்பதற்கு அவருக்கு நேரம் பத்தல. அதுக்கு மேல எப்படி மக்கள் பணிகளை செய்ய முடியும்? முன்னதாக பாலக்கோடு பேருந்து நிலையத்திற்கு உதயநிதி சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ரயில்வே கேட் போடப்பட்டிருந்தது. உடனடியாக அருகில் இருந்த டீக்கடைக்கு சென்று தேநீர் அருந்தினார். அதனைத் தொடர்ந்து அங்கு நின்று கொண்டிருந்த பேருந்தில் ஏறி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். கல்லூரி மாணவர்கள், சிறுவர்கள் உள்ளிட்டோர் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தமிழ்நாடு எப்பொழுதும் மத்திய அரசுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்று மீண்டும் கூறினார்.